ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிரன்ச். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சத்தான சுவையான உளுந்து கஞ்சி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே பாரம்பரியமான முறையில் செய்யக்கூடிய இந்த கஞ்சி வந்து அவ்வளோ எலும்புகளுக்கு வளம் தரக்கூடியது. அதே மாதிரி வயது வந்த பெண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம் இது. இடுப்பு எலும்பு, இடுப்பு வலி அதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. ஸோ இந்த சுவையான ஆரோக்கியமான உளுந்து கஞ்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துலாம் வாங்க. இன்றைக்கி உளுந்து கஞ்சி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் வந்து பவுலில் ஒரு அரை கப் அளவுக்கு வந்துட்டு உளுந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இதில் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் வாயில் தட்டுப்படும். இந்த உளுந்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம், நல்லது தான். அதே மாதிரி சிகப்பு அவல் வந்துட்டு அதே மாதிரி அரை கப் அளவு எடுத்திருக்கேன். உளுந்து எவ்வளோ எடுத்தனோ அதே அளவுக்கு. ஒயிட் ரைஸ் சேர்ப்பாங்க. ஒயிட் ரைஸை விட இது சேர்த்திங்க, சிகப்பு அரிசி இல்லை சிகப்பு அவல் சேர்த்திங்கன்னா ரொம்ப நல்லது, வெயிட்டும் போடாது. இது பார்த்திங்கன்னா சாலியல் அப்படின்னு சொல்லுவாங்க. உளுந்து எவ்வளோக்கு எவ்வளோ நல்லதோ இடுப்பு எலும்புக்கு, அதே மாதிரி இந்த சாலியல் வந்து அவ்வளோ மருத்துவ குணங்கள் கொண்டது. அதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி வெந்தயம் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கு அதிகமாக வேண்டாம், கொஞ்சம் கசப்பு தட்டிடும். ஸோ இந்த 4 பொருட்கள் தான் வந்து மெயின் இன்க்ரீடியண்ட்டு. ஸோ இதை வந்து நல்லா ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கழுவிக்கோங்க. அது முங்குற அளவுக்கு நல்லா தண்ணி ஊற்றிக்கோங்க. அதை நம்ம நல்லா அலசி கழுவும் போது நம்மளுக்கு அந்த இதெல்லாம் மேலே வரும். வேஸ்ட்டாக இருக்கிற பயிர் அதெல்லாம் வந்துட்டு மேலே வரும் பாருங்கள். இந்த மாதிரி சாலியல் கூட கொஞ்சம் உங்களுக்கு கழுவ கஷ்டமாக இருந்துச்சுன்னா அது தனியாக கழுவி யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது கொஞ்சம் வலுவலுப்பு தன்மையோடு இருக்கும். ஸோ இதே மாதிரி நீங்கள் 2 தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. கழுவிட்டு இப்படி மேல்டாப்பில் நம்ம வந்து அதை வடிச்சிட்டோன்னு சொன்னால் அந்த உம்மின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த வேஸ்ட்டாக இருக்கிற பயிர் குப்பையெல்லாம் வந்து கீழே வடிஞ்சிரும். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரெயினரில் இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ எல்லாத்தையும் இதே மாதிரி ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி 2 தண்ணியில் நீங்கள் நல்லா அலசி எடுத்துட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வடிகட்டி எடுத்துட்டேன். சூப்பராக க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஒரு பவுலில் நான் மாற்றிட்டேன். ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி அப்படியே வந்து குக் பண்ண போகிறோம், ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஸோ இதை ப்ரெஷர் குக்கர்லேயே மாற்றிக்கலாம் நம்ம. ஸோ இது எல்லாத்தையும் ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து ஒரு 5லேருந்து 7 டம்ளர் வரைக்கும் தண்ணி சேர்த்துக்கலாம். நீங்கள் ஒரு 6 இல்லைனா 7 டம்ளர் தண்ணி சேர்த்திங்கன்னா கரெக்டாக வரும் அது வெந்து வர்றதுக்கு. ஸோ அடியும் பிடிக்காது. அதே மாதிரி கஞ்சிக்கும் உங்களுக்கு கன்சிஸ்டன்சி வந்து கரெக்டாக வரும். ஸோ நான் இன்றைக்கி வந்து ஒரு 7 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ இதை சேர்த்துட்டு வேறு எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இதை க்ளோஸ் பண்ணி நம்ம வந்து ப்ரெஷர் குக் பண்ண போகிறோம். ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் வந்து இது குக் பண்ணிங்கன்னா போதும். அல்லது ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 20 மினிட்ஸ் வந்து குக் பண்ணுங்கள். அது உள்ளதெல்லாம் நல்லா மசிஞ்சு வெந்துடும். ஸோ இப்போ சைட் பை சைடாக நம்ம வந்து அதுக்கான கருப்பட்டி வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன் பாருங்கள், பாகு காய்ச்சறதுக்கு. அதாவது இனிப்புக்கு கருப்பட்டி தான் சேர்க்கணும். வெள்ளை சர்க்கரை சேர்த்துறாதீங்க. அது வந்து உங்கள் எந்த அளவுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் கொடுக்குமோ அது எல்லாத்தையுமே உடச்சிரும். ஸோ அதனால் கருப்பட்டி எடுத்துகிட்டு அதை நல்லா வந்து 1-2 நல்லா நொறுக்கி வச்சுருக்கேன். ஸோ இப்போ வந்து இதை வந்து கரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது வந்து ஒரு பாத்திரத்தில் கருப்பட்டியை சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க, நிறைய வேண்டாம். ஏன்னா நம்ம தேங்காய் பால் சேர்ப்போம், அப்புறம் கஞ்சியில் உள்ள தண்ணியும் இருக்கும். ஸோ அதனால் இந்த கருப்பட்டி ஜஸ்ட் கரைகிறதுக்கு வந்து ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி லைட்டாக அடுப்பில் வந்து சூடு பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு கரண்டியை வச்சு கிளறிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு வந்து கருப்பட்டி சீக்கிரமாக நல்லா கரைஞ்சிரும். அந்த பாருங்கள் நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இப்போது இதில் நம்ம வந்து ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுக்கு வந்து ஒரு பாகு பதமோ அப்படியெல்லாம் வரும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் அந்த கருப்பட்டி வந்து கரைஞ்சால் போதும். ஸோ இப்போ கருப்பட்டி பாகு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து வடிகட்டணும். ஏன்னா கருப்பட்டி வந்து பார்த்திங்கன்னா மண் எல்லாமே தயார் பண்ணும்போது அதில் சேர்ந்து தான் இருக்கும். பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் கருப்பட்டியை வந்து நல்லா இது பண்ணிவிட்டு வடிகட்டிடணும். அதனால தான் நம்ம டேரெக்டாக வந்து சேர்க்குறது கிடையாது. நல்லா இந்த மாதிரி காய்ச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் வந்து நான் ஒரு பெரிய சைஸ் தேங்காயில் பாதி தேங்காவை நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். 2 தண்ணி ஊற்றி நல்லா பால் எடுத்து வச்சுக்கோங்க. அந்த பால் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1-2 கப் அளவுக்கு பால் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. நம்மளோட கஞ்சும் வந்து சைட் பை சைடு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ விசில் ஆவியெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னு சொன்னால் இந்த மாதிரி நல்லா வெந்திருக்கும். கொஞ்சம் தண்ணி கூட இதில் நிற்கிது பாருங்கள். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா மேஷ் ஆகி வெந்திருக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல கடைப்படவும் செய்யும். அதே மாதிரி அதாவது அந்த இனிப்பு தன்மையும் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா எடுத்து காமிக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு மத்தை வச்சு நல்லா மேஷ் பண்ணிடுங்க. மிக்சிலலாம் பிளெண்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த சாலியல் வந்து நல்லா அரைஞ்சிருச்சுன்னா அது வந்து நம்மளுக்கு டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ அதனால் இந்த மாதிரி மத்து இல்லைனா ஹேண்டில் ஏதாவது ஒரு மேஷர் வச்சுருந்தீங்கன்னா அதை வச்சு நல்லா மேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. மேஷ் பண்ணியாச்சு. இப்போ நல்லா வெந்திருந்ததுனால ஈஸியாக மேஷ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த கருப்பட்டி பாகு வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம். கருப்பட்டி நம்ம காய்ச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் இப்போ சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா தேங்காய் பால் அரைச்சி நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த தேங்காய் பால் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் சேர்க்கப்படுற ஒவ்வொரு விஷயமும் நம்ம ஹெல்த்துக்கு அவ்வளோ நல்லது. ஸோ அதனால் வயது வந்த பெண்கள் வந்து குறிப்பாக இதை குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஆண்களுக்குமே வந்து ரொம்ப நல்லது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா அடுப்பில் வச்சு நம்ம வந்து சூடு பண்ணணும். இப்போ கஞ்சியோட கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கிறதுனால நான் தண்ணி எதுவும் சேர்க்கல.
உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்து நீங்கள் வந்து கொதிக்க வச்சுக்கோங்க. இனிப்பு பார்த்துக்கோங்க. அண்ட் உப்பு லைட்டாக ஆட் பண்ணதுனால இனிப்பு வந்து உங்களுக்கு அந்த 1.5 கருப்பட்டிலேருந்து 2 கருப்பட்டி வரைக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஒரிஜினல் கருப்பட்டி வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ கொஞ்சமாக வந்து ஏலக்காய் தூள் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் சேர்த்தோன்னா நல்ல மணமாக இருக்கும் நம்மளுக்கு. சேர்த்துட்டு இதை நல்லா கைவிடாமல் இடையில இப்படி கிளறி விட்டுட்டே இருங்க. அதே டைமில் ஒரு பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்து அதை உருக்கிக்கலாம். உருக்குனதுக்கப்புறம் ஒரு 10 பாதாம் 10 முந்திரியை வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுங்கள் எப்போவுமே, இல்லாட்டி நெய்யோட ஸ்மெல்லும் சரி அந்த பருப்புகளோட அந்த முந்திரி பருப்பு பாதாமோட ஸ்மெல்லும் சரி கரிஞ்ச மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ நல்லா வந்து ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஸோ அந்த நெய்யோட அப்படியே நம்ம இந்த கொதிச்சிட்ருக்கிற கஞ்சியில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம அதுக்கப்புறமா லைட்டாக கிளறி விட்டோம்னு சொன்னால் நம்மளோட சுவையான சத்தான உளுந்து கஞ்சி ரெடி. கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து 100% ஒரிஜினல் ரெசிபி நான் உங்களுக்கு அப்படியே கொடுத்துருக்கேன். இந்த ரெசிபி இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் பார்த்து நல்லா பயனடையட்டும். இன்னும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு தவறாமல் வந்து சேரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.